இனி நான் கொண்டு வந்திருக்கிறது 2008 வெளிவந்த எஸ் மேன் அப்படின்ற ஒரு காமெடி ஃபீல் குட் படம் தான். படத்துடைய ஒன்லைனர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பா இருந்தாலும் நோ அப்படின்ற ஒரு வேர்டை மட்டுமே யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே தட்டி கழிச்சிட்டு ஒரு வெறுப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோ எஸ் மேன் அப்படின்ற ஒரு கருத்தரங்கு மூலமா பிரபஞ்சத்தோடைய ஒப்பந்தம் போட்டுக்கிறான். அதாவது இதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பா இருந்தாலும் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதை தட்டி கழிக்காம எஸ்ன்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்கணும். அப்படி அவன் ஏத்துக்கலனா பல விபரீத விளைவுகள் அவனுக்கு ஏற்படும் அப்படின்ட்டு இப்படி ஒரு விசித்திரமான உடன்படிக்கைய அந்த கருத்தரங்கை நடத்துற எஸ்மன்றவர் அவனா போட வைக்கிறாரு. ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு வேலைகள் எவ்வளவு விஷயங்கள் சந்திப்போம். நம்மளாம் அந்த சூழ்நிலையை பார்த்து முடிவெடுத்து நோ எஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எல்லாத்துக்குமே எஸ்ன்னு சொல்லிட்டு போனா என்ன ஆகும், என்னென்ன விளைவுகள் அவன் சந்திப்பான் அப்படின்றது தான் காமெடியா ஒரு கருத்தா அப்படியே ஃபீல் குட்டா கொண்டு வந்திருந்தாங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாமா? இந்த மூவியுடைய முதல் காட்சியிலே நம்ம படத்தோட ஹீரோ தான் காட்டுறாங்க. இவன் பேரு கார்ல். வந்துட்டு ஒரு போரிங்கான லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கிறான். காரணம் அவனுடைய மனைவி விவாகரத்து பண்ணதுக்கு அப்புறமா லைஃப் அப்படியே ஹோரம் ஒதுங்கிட்டு யார்ட்டையும் பேசாம வெளியே போகாம காலைல எஞ்சமா வேலைக்கு போனோமா, வேலையை முடிச்சு இந்த மாதிரி சீடி கடைக்கு வந்து ஒரு கேசட்டை வாங்கிட்டு படத்தை பார்த்தோமா, தூங்கணுமான்னு சொல்லி தான் என்னுடைய ரொட்டீன் இப்படி போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் எனக்கு ஒரு ஃபோன் வருது இல்ல. ஸோ இது யாருன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் தான் பேசுறான். எங்க இருக்கிறான்னு கேட்டா, நானா இந்த மாதிரி என்னுடைய அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறேன். என்னடா அப்பார்ட்மெண்ட்லயே இருக்கிற? அப்பார்ட்மெண்ட்ல சீடி கடைலாம் இருக்குமா என்ன? நான் வெளியே தான் நிக்கிறேன், உன்னை பார்த்துட்டேன். அப்படியா? அது நான் இல்ல, என்ன மாதிரி சிட்டில ஒருத்தர் சுத்திட்டு வரதா சொன்னாங்க, அவனா தான் இருக்கும் போல அப்படின்னு போய் சொல்றான். நீ வாயை சீக்கிரது எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்காகவே சைலண்டா வாயை சீக்கிறான். ஏன்டா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற? வெளியே வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், உன்னை பார்த்தே 6 மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா எங்கடா கூப்பிடு அப்படின்ட்டு நம்மால் வெறுப்போட தான் வரான். வெளி உலக சந்தோஷமே வேணான்னு சொல்லி தான் அப்படி அவன் லைஃப் அவன் உண்டுட்டு இருப்பான் போல. பட் இந்த மாதிரி ஃப்ரெண்டு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு வராப்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு பீட்டர், அவன் பேரு. அவன் பாத்தீங்கன்னா ஒரு லாயர். அவனுக்கும் பக்கத்துலேயே லூசின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கிறா பாருங்க. 2 பேருக்குமே எங்கேஜ் ஆக போகுது. அண்ட் கூடவே இன்னொருத்தர் இருக்கிறான்ல, ஸோ அவனும் ஃப்ரெண்டு தான். அவன் பேர் ரூனி. இவங்க 4 பேருமே ஒன்னா தான் படிச்சாங்க. ஆனா பீட்டரும் லூசியும் வந்து காதலிச்சு இப்ப திருமணம் வரைக்கும் போயிட்டாங்க போல. இதை சொல்றதுக்காக தான் கூப்பிட்டு, ஆமா உன்னை பார்த்தே 6 மாசம் ஆச்சு, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணாலும் நான் வெளியே போயிட்டேன்னு சொல்றேன், டோரை சாத்திக்கிற, என்ன தாண்டா ஆச்சுன்ட்டு கேட்கிறாப்ல. ஆக்சுவலா நான் மால் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்மறையான கருத்திலே இப்ப என்னுடைய லைஃப் வந்து போய்கிட்டு இருக்கு. எதுக்கு எடுத்தாலுமே நோ சொல்றது, ஒரு விஷயம் பண்றதா இருந்தா கூட அது செய்யலாமா, இதை பண்ணலாமான்னு கேட்டா நோ நோ நோ, முடியாது, வேண்டாம், பிடிக்காது, தேவையில்ல, இந்த மாதிரி நெகட்டிவாவே தான் பேசிட்டு இருப்பான் போல. மச்சி லைஃப் இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். உன் எக்ஸ் ஒய்ஃப் ஸ்டெஃபனி அவ என்னன்னு கேட்டா அவளா அப்படின்ட்டு பேச்சு எடுக்கிறதுக்குள்ளே அவளுக்கு ஆயுஸ் 100 போல. அதே பார்ல தான் இன்னொரு பையனோட நெருக்கமா இருந்துட்டு இருக்கிறா. அதை பார்த்துட்டும் ஐயோ யாரை பார்க்க நினைச்சனே, அவளே பார்த்துட்டேனே. ஆக்சுவலா அவளுமே பார்த்துட்டா. நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பும் போது டபால்ட்டு முன்னால வந்து நிக்கிறா. டே இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற? இதுதான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அறிமுகப்படுத்தி வைக்க. ஓ சூப்பரா இருக்கு ஜோடி, நான் அப்படியே வந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட, நான் தான் கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு பதட்டமாவே அங்கிருந்து ஓட ட்ரை பண்றானா. வெயிட்ரஸோடைய தட்டை தட்டி விட்டு மிஸ் ஆகி அதுல பொத்துன்னு வலிக்கி விழுந்து, எப்பா டே இதுக்கு தாண்டா எவனுமே என்ன வெளியே கூப்பிடாதீங்கன்னு சொல்றது, எவனுமே என் வீட்டு பக்கம் வந்துடாதீங்கன்ட்டு அங்க இருந்து இடுப்பு பிடிச்சிட்டே போயிட்டான். அப்புறம் என்னுடைய ஒவ்வொரு நாள் ரொட்டீன் காட்டுறாங்க. இவன் வீட்டை பூட்டிட்டு வேலைக்கு வெளியே கிளம்பினாலே ஒரு பாட்டி வந்து நிற்பாங்க. இந்த மாதிரி தண்ணி கேன் எடுத்து வைக்கணும்ப்பா, அலமாரில் இப்படி ஒரு பொருள் எடுத்து வைக்கணும், மேல இருந்து கீழே இறக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லி கூப்பிடுவாங்க. நம்மால் நோ அப்படின்ற ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுவான். அப்படியே வந்தா ஒருத்தன் கடைக்கு முன்னால எப்போதுமே நோட்டீஸ் கொடுத்துட்டு இருப்பான் வரப்போற எல்லாருக்குமே. அது வந்து ஒரு மியூசிக் ஷோ, இங்க வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவான். நோ டைம் இல்ல அப்படின்ட்டு அங்க இருந்து நேரா வந்தா அவனுடைய ஆஃபீஸ் தான். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறான். லோன் சாங்ஷன் பண்ணக்கூடிய லோன் ஆஃபீஸரா தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாப்ல. சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஏகப்பட்ட மெயில் வந்திருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா டேட் பண்றதுக்காக ஒரு பொண்ணு கூப்பிட்டு இருக்கா. அந்த நோட்டிபிகேஷனை கூட வந்து டெலீட் பண்றான். நோ அப்படின்னு ரிப்ளை பண்றான். கொஞ்ச நேரத்தில் என்னுடைய மேனேஜர் ஓடி வராரு. நான் இந்த மாதிரி என்னுடைய வீட்டில் காஸ்டியூம் பார்ட்டி வச்சுக்கிறேன், நீ வாரியா அப்படின்னு கேட்கிறாரு. நான் வரல அப்படின்னு சொல்றான். நான் என்னைக்குன்னு சொல்லவே இல்லையே, என்னைக்கா இருந்தாலும் எனக்கு கண்டிப்பா அன்னைக்கு ஒரு வேலை இருக்கும் அப்படின்ட்டு அவாய்ட் பண்றான். ஆக்சுவலா அவர் பேர் பார்த்தீங்கன்னா நார்மன். நம்ம ஹீரோக்கு வரக்கூடிய ப்ரொமோஷன் எல்லாத்தையுமே இன்னொருத்தர் இருப்பான் நம்ம ஹீரோக்கு போட்டி அந்த கம்பெனில டிம்கா அப்படின்ட்டு இருப்பான். டிம்கோ அவனுக்கு தான் எதுவாக இருந்தாலும் இவனுக்கு பதிலாக அவங்ககிட்டே கொடுத்துருவாப்ல. அதுக்கு ரீசன் வந்துட்டு இவன் எது கேட்டாலுமே நோன்னு சொல்றான், வேண்டான்னு சொல்றான், முடியாதுன்னு சொல்றான். அதனாலே பார்த்தீங்கன்னா இவனுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த டிம்கோங்கிற பையனுக்கு தள்ளி விட்டுருவான். 5 வருஷமா நம்மளுங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாப்ல. ஆனா ஆசைப்பட்ட மாதிரி ப்ரொமோஷனோ இல்ல சம்பள உயர்வோ எதுவுமே கிடையாது. சொல்ல போனா பினான்சியல் சப்போர்ட்டுக்காக தான் இந்த வேலைக்கு வந்துட்டு போறான் போல. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தம்பதி கூட சொந்தமா கடை வைக்கணும், லோன் கொடுங்கன்னு கேட்டா டிக்ளைன் தான் பண்றான். இதுவரைக்கும் பெருசா யாருக்குமே லோன் சாங்ஷன் பண்ணதே கிடையாது போல. மனசுலாம் ஒரு விதமான டிப்ரெஷன், அப்படியே வெளியே உட்காந்துட்டு இருக்கிறப்போ அங்கிருந்து ஒருத்தன் வாரான். டே காரல் என்னடா அங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற, உன் ஒய்ஃப் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா, நல்லா சந்தோஷமா இருக்கிறியான்னு கேட்கிறப்போ ஆனா இந்த மாதிரி சோகமா இருக்கிறத பார்த்துட்டு புரியுது உன் லைஃபே ரொம்ப டிப்ரெஷன்ல போகுது போல. ஆக்சுவலி இவன் யாருன்னா நம்ம ஹீரோ கூட முன்னால வேலை பார்த்த ஒரு எம்ப்ளாயி. இவன் பேர் நிக்கு. இங்க பாரு மச்சி, உன் சுச்சுவேஷன்ல தான் நானும் கொஞ்ச நாளைக்கு முன்னால இருந்தேன். எஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செமினாருக்கு போனேன். அதுக்கப்புறம் என் லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அப்படி நீயும் அந்த செமினாருக்கு வா, உன் லைஃபும் மாறும் அப்படின்ட்டு ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒரு ஃபிளையர் வந்து கொடுக்குறான். அதுவே வேணான்னு சொல்றாங்க பாரு. எதுக்கு அடுத்தாலும் நோன்னு சொல்லக்கூடாது, இந்த செமினாருக்கு வா, உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையே மாறும், உன் நிலைமையில இப்ப நான் இருந்துச்சுக்கோங்க இந்த கல் எடுத்து
எடுத்து இந்த பேங்க்ல விட்டு எறிவேன். எது கல் எடுத்து இந்த பேங்க்ல எரிஞ்சிருவியா அப்படின்னு தான் கேட்பான். எஸ் எரிய போறான் பாருன்னு எரிஞ்சிட்டு அங்கிருந்து ஓடுறான். செக்யூரிட்டிலாம் அவனை பிடிக்கிறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். எரிஞ்சிருவியான்னு கேட்டதுக்கே எஸ்ன்னு சொல்லிட்டு கல்லை விட்டு எரிஞ்சிட்டு அவன் பாட்டுக்கு தப்பிச்சு ஓட்டானேன்ட்டு பாக்குறான். ஆனா இருந்தாலும் அதை பத்தி அவன் பெருசா எடுத்துக்கல. வழக்கம் போல அவனுடைய ரொட்டீன் போகுது. எதுக்கு எடுத்தாலும் நோ, எந்த லோன் வந்தாலும் டிக்ளைன் தான். வழக்கம் போல லஞ்ச் பிரேக்ல வெளியே வந்து அப்படி டிப்ரெஷனா உட்காருதுன்னு சொல்லிட்டு தான் போயிட்டே இருக்குது. இந்த முறை பாத்தீங்கன்னா அவன் எக்ஸ் ஒய்ஃப்க்கு கால் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே மறந்துட்டு சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். நோ நம்ம 2 பேருக்கு செட் ஆகாதுன்னு சொல்லியாச்சுல. இப்போ நானும் என்னுடைய பாய் ஃப்ரெண்டும் நாங்கள் ஒரு ட்ரிப்புக்கு போகிறோமே பாய்ட்டு கட் பண்ணுறான். ஆக்சுவலாக டேட்டிங்காக ஒரு பொண்ணு கூப்பிடுறான். அந்த பொண்ணோட போகிறதுக்கு மனசு இல்லை. ஆனால் எக்ஸ் ஒய்ஃபை பற்றி நினச்சிட்டு இருக்கிறான் போல. அதனால நம்ம லைஃபே இப்படி தான் அப்படின்ட்டு ரொட்டீனா ஒரு சிடி ஷாப்புக்கு வரான். பிடிச்ச படத்தை வாங்கிட்டு வந்து போட்டு பார்த்துட்டு இருக்கிறான். யாரோ ஒருத்தங்க ஓயாமல் கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கால் எடுக்கிறதாவே இல்லை, காலிங் பெல்ல போட்டு அழுத்திட்டு இருக்கிறாங்க. யாரா அப்படின்னு பார்த்தா பீட்ரு. ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டியான்னு சொன்னா ஃபோன் தொலைஞ்சிட்டு சொல்கிறான். அடிச்சா அவனுடைய பேண்ட் பாக்கெட்டில் தான் இருக்குது. தோ பேண்ட் பாக்கெட்டில் தான் இருக்குது. எதுக்காக இந்த மாதிரி எல்லாருமே அவாய்ட் பண்ணுற? புரியுது, உன் எக்ஸ் ஒய்ஃப் பிரிஞ்சு போயிட்டா அந்த கஷ்டத்தில் இருக்கிற புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு நீ இப்படியே உன் லைஃப் விட்டுருவியா? அன்னைக்கு தான் சொன்னேன் என்னோட எங்கேஜ்மெண்ட் இன்னைக்குன்னு சொல்லிட்டு கிளம்பாம உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கிற. இல்ல மச்சி எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்றான். படம் பார்க்கறதுல உனக்கு வேலையா? வெத்தலை பார்க்க வச்சு உன வீடு வரைக்கும் கூப்பிட்டாச்சு. வரதும் வராதும் உன் இஷ்டம். இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, என் வாழ்க்கை எப்படி போய் முடியுனே தெரியாது, பாத்துக்கோ அப்படின்ட்டு அங்க இருந்தா அவன் கோவப்பட்டு போயிருந்தான். கட் பண்ணா இவன் சோஃபால பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி செத்து போன மாதிரி கடந்துட்டு இருக்கிறான். உடம்பெல்லாம் ஈ ஆஞ்சிட்டு இருந்த மாதிரி தெரியுது. இப்ப இவனும் என்னுடைய ஃப்ரெண்ட் ரூனி இருக்கிறாங்க. 2 பேரும் பாக்குறாங்க. டே செத்துட்டான்னு நினைக்கிறேன்டா அப்படின்ட்டு இவனை போர்வையை போட்டு மூடுறாங்க. பார்த்தா அது அவனுக்கு கனவு போல. பயந்து தான் கனவுல இருந்து எந்திக்கிறான். பீட்டர் சொல்ற மாதிரி நம்ம இப்படியே இருந்துட்டு அனாதை போனமா செத்து போயிருவோப்போ, நம்ம வாழ்க்கையை கொஞ்சமாச்சும் மாத்தணுமே, என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்ப தான் அன்னைக்கு எஸ் மேன் சொல்லிட்டு அந்த நிக்கு கொடுத்துட்டு போன தெரியுமா, அந்த போஸ்டர் ஞாபகம் வருது. ஸோ அதனால எஸ் மேன் சொல்லக்கூடிய அந்த கருத்தரங்குக்கு நம்மால் வராப்பல அங்கதான் நிக்கு இருக்கிறான். டே நீ வருவன்னு தெரியும்டா அப்படின்னு 2 பேரும் உட்காந்துருக்காங்க. இந்த இடமே ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஒரு மிகப்பெரிய கூட்டம். ஸ்டேஜ்ல யாரோ வர போறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எதிர்பார்த்த டைம்லயே பாத்தீங்கன்னா ஒரு வயசானவர் அங்க இருந்து வராரு. ஞானி மாதிரி பேசுறாரு. லைஃப்ல எல்லாருமே எஸ்ன்னு சொல்லுங்க, நோங்கிற வேர்டே இருக்க கூடாது. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா என்ன சொல்லணும் கேட்டா எல்லாரும் எஸ் எஸ் அப்படின்னு கத்துறாங்க. சரி நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு யாரு புதுசா வந்திருக்காங்கன்னு பார்த்தா இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரே ஒரு ஆளா நம்மால் மட்டும் தான் புதுசா வந்திருக்கிறா. தோ என் ஃப்ரெண்டு வந்திருக்கிறா அப்படின்ட்டு நிக்கு வந்து கை தூக்குறான். தம்பி உன் பேர் என்னப்பான்னு சொன்னா அந்த மாதிரி காரல். வா ஸ்டேஜுக்கு வா. இல்ல நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். ஏய் ஸ்டேஜுக்கு வாப்பா. இல்லங்க நீங்க செமினார் எடுங்க அப்படின்னு சொன்னா அப்ப நானே வரேன்ட்டு அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து அவன் முன்னால சேரை போட்டு உட்காந்து, நீங்க வரதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உனக்கு வேலை சுத்தமா பிடிக்கல, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, உனக்கு பிடிச்சவங்களும் விட்டு போயிட்டாங்க, லைஃபே உனக்கு போரிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு கைரேகை பார்த்து சொல்லுவாங்களா அந்த மாதிரி புட்டு புட்டுன்னு வைக்கிறாரு. வாவ் அப்படின்ட்டு யோசிக்கிறான். ஏதாச்சும் நோன்னு சொன்னா கூட சுத்தி இருக்கிறவங்களாம் நோ மேன் கத்துறாங்க. நோ அப்படிங்கிற வேர்டையும் வாயில வரக்கூடாது. நம்ம இப்போ பிரபஞ்சத்தோட ஒரு உடன்படிக்கை உனக்காக போட போறோம். இந்த பில்டிங்கை விட்டு நீ போனதுக்கு அப்புறமா என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு எஸ்ன்ற வேர்டு மட்டும் தான் நீ யூஸ் பண்ணணும். வழக்கம் போல உனக்கு பிடிக்காம நோன்னு சொன்னா பல பிரச்சனைகள் நீ சந்திக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சாமியார் கடவுள்கிட்ட ஒப்பந்தம் போட்டு கொடுக்குற மாதிரி சொல்றாப்ல. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்கரேஜ் பண்றாங்க. எஸ் சொல்லு அப்படின்னு சொன்னதும் ஓகே இந்த ஒப்பந்தத்துக்கு நான் சம்மதிக்கிறேன்னு வர சொல்லியிருந்தான். மண்டையை பிடிச்சி ஆட்டி இதுக்கப்புறம் எஸ் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. அப்படி இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வெளியே வந்தா மக்கள் எல்லாருமே இவங்கள சொல்றாங்க இதுக்கப்புறம் எஸ்னே சொல்லுங்க, லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஓகேங்கன்னு சொல்லிட்டு நிக்கு கூட சொல்றான். மச்சி இதுக்கப்புறம் லைஃப் பாரு ஒளிமயமா இருக்க போகுது அப்படின்ட்டு அங்க இருந்து போக இவன் போய் கார்ல ஏறானா. அப்போ ஒரு பிச்சைக்காரன் வந்துட்டு லிஃப்ட் கொடுக்க முடியுமான்னு கேட்கறான். ஆனா அவன் சொல்ற தசை வேற பக்கம், நம்மால் போறது வேற பக்கம். நோ அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளே நிக்கு ஓடி வந்துட்டு டே ப்ராமிஸை மறந்துட்டியா, எஸ்ன்னு சொல்லு. எஸ் கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்ல ஏறிக்கோங்க. அவர் என்ன கேட்டாலும் எஸ்ன்னு சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லி தான் நிக்க அனுப்பி வைக்கிறான். அப்படி ட்ரை பண்ணிட்டு வரும்போது உங்க ஃபோன் கொடுங்களேன்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்படி பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கா அவன் வர ஏரியா வரைக்குமே பேசிட்டே வரான். ஃபோனு டெட்டு, சார்ஜ் முடிஞ்சு போயிடுச்சு, இதுதான் என்னோட ஏரியா அப்படின்ட்டு இறங்குறாவன். கொஞ்சம் பணம் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்கறான். பணமா சரி அப்படின்ட்டு உள்ள இருந்த மொத்த பணத்தை எடுத்து கொஞ்சமா கொடுத்தா இல்ல எனக்கு மொத்த பணமும் வேணும் அப்படின்னு கேட்கறான். ஏன்னா அவன் எஸ் தான் சொல்லுவான்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை பல்ல கடிச்சிட்டே கொடுக்குறாப்ல. வாங்கிட்டு அந்த பிச்சைக்காரன் நேரா ஓடி போயிட்டு ஒரு புதருக்குள்ள பாஞ்சுக்கிறான். அவன் தங்கக்கூடிய இடமே அங்கதான் போல. அப்படி அங்க இருந்து காரை எடுத்துட்டு வந்தா ஃபியூல் இல்லாம கார் ஸ்டாப் ஆயிடுது. விளங்குண்டா வாழ்க்கை ஒளிமயமா ஆகும்னு சொன்னானுங்க. ஒருத்தனை ஏத்திட்டு வந்தோம், இருந்த பணத்தையும் கொடுத்தாச்சு, ஃபியூலும் முடிஞ்சு போயிடுச்சு, போனு டெட் ஆயிடுச்சு. சரி கேன்ல ஃபியூல் வாங்கலாம் அப்படின்ட்டு நடந்து வந்து பக்கத்துல ஒரு பங்கு நல்ல வேலை கார்டும் ஸ்வைப் பண்ணிக்கலாம் போல. இப்படி கார்டை போட்டு ஃபியூல் பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்க இருந்து ஒரு பைக் வருது. ஒரு அழகான பொண்ணு. அவ கேக்குறா என்னாச்சுங்க கேன்ல வந்து பிடிக்கிறீங்கன்னு கேட்டா ஒண்ணு இல்லைங்க இந்த மாதிரி கார் ஃபியூல் இல்லாம நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்றப்போ போன வாரமும் எனக்கு
எனக்கு இப்படி தான் ஆச்சுன்னு சொல்றா. எப்படி ஒரு பிச்சைக்காரனுக்கு லிஃப்ட் கொடுத்து இருந்த பணத்தெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஃபோன் டெட் ஆகி அப்படின்னு நடந்து வந்தீங்களான்னு சொல்லிட்டு ஃபன்னா சொல்றானா. ஐயோ இப்படி தான் வந்தீங்களா, சரி வாங்க நான் உங்க கார் பக்கமா ட்ராப் பண்றேன்ட்டு இவ தான் பைக் ரைட் பண்றான். சும்மா தாறு மாற ரைட் பண்ணி அந்த சில கேப்லயே ரெண்டு பேருமே சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா நேரா கார் பக்கமா வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபியூல் பண்றான். ஓகே நான் கிளம்புறேன், இனிமேல் உங்களுக்கு எந்த உதவியும் தேவையில்லையே, ஹெல்மெட் கொடுங்க நான் அப்படியே கிளம்புறேன்னு சொல்றப்போ இவனும் கொடுக்குறான். ரொம்பவே அழகா இருக்கிறா. ஸோ இந்த டைம்ல இந்த மாதிரி பொண்ணுலாம் நம்மளுக்கு முத்தம் கொடுத்தா நல்லா இருக்குமே வாய்க்குல முணுமுணுக்கிறான். அது அவளுக்கு கேட்டுருச்சு. என்ன சொன்ன அப்படின்னு பக்கத்துல அடிக்கிற மாதிரி வந்து கிஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு ஓகே பாய் அப்படின்னு அங்க இருந்து போறா. எனக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம லைஃப்ல இந்த மாதிரி சந்தோஷமான விஷயம் நடந்து பல வருஷம் ஆச்சு. ஒரு பொண்ணா வந்து லிஃப்ட் கொடுக்குறா, முத்தம் கொடுத்துட்டு போறா. ஒரு வேலை அந்த எஸ் மேன் வேலையா தான் இருக்குமோ, எஸ் சொன்னதுனால தான் இந்த பிச்சைக்காரனுக்கு லிஃப்ட் கொடுத்தோம், இங்க வரைக்கும் வந்து இந்த பொண்ணு நமக்கு முத்தம் கொடுத்துட்டு போனா அப்படின்ட்டு இந்த மாதிரி யோசிக்கிறானா. இப்ப மறுநாள் அந்த செமினாருக்கு போன ப்ரௌச்சர்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து பொட்டி பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ உங்க லைஃப்ல வரக்கூடிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் நீங்க வந்து எஸ் தான் சொல்லணும். அப்படி சொல்ற பட்சத்தில் அது உங்களை ஒரு சந்தோஷமான இன்ப வாழ்க்கைக்கு கூப்பிட்டு போகும்னு சொல்லி போட்டிருக்குது. ஓகே இனிமேல் நம்ம எல்லாத்துக்குமே எஸ்ஸே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது. யாருன்னா என்னுடைய மேனேஜர் நார்மன் கால் பண்ணி வீக்கெண்ட் சனிக்கிழமை நாளா வேலைக்கு வர முடியுமான்னு கேட்குறாப்ல. இதுக்கு முன்னாலாம் கேட்டா நோன்னு சொல்லுவான், இன்னைக்கு எஸ்ன்னு சொல்றான். அந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு வரான். ஸோ இவனுக்கு எப்போதுமே டேட்டிங் ஆப்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்ல, அப்படி ஒரு ஈரானியன் பொண்ணு பார்த்தீங்கன்னா வெளியே போகலாமான்னு கூப்பிடுறா. ஓகே போகலாமேன்னு எஸ் கொடுத்துருந்தான். அப்புறம் ஒரு பார்ட்டி வராங்க, நான் இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் எல்லாம் வச்சு கேக் டிசைன் பண்ணக்கூடிய பிசினஸ் பண்ண போறேன், பிசினஸ் லோன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பார்ட்டி வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு உடனே அப்ரூவ் பண்றான். அந்த கேக் எடுத்துட்டு போயிட்டு நார்மன் இருக்கிறான்ல அவன் மேனேஜர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லோனை வந்து தைரியமா சாங்ஷன் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ சூப்பர் காரல், அதோடு மட்டும் இல்லாம உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி, இன்னைக்கு சனிக்கிழமை யாருமே வேலைக்கு வரல, நீ கூப்பிட்டது வந்திருக்க, டெம்கோக்கு கொடுக்கறதா இருந்த ப்ரொமோஷனை இப்போ நான் உனக்கு கொடுக்க போறேன், அவனை வேலைக்கு கூப்பிட்டு அவன் வரலன்னு சொல்லிட்டான், அந்த ப்ரொமோஷன் இப்போ உனக்கு. என்ன சொல்றீங்க எனக்கா? ஆமா உனக்கு மாச சம்பளம் இப்போ $65,000. ஓ மை காட் அப்படின்னு நம்மளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எல்லாத்துக்குமே எஸ் சொன்னதுனால இப்போ லைஃப் ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூப்பிட்டு வச்சு பார்ட்டி வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்ன சொல்ற எல்லாத்துக்குமே எஸ் சொல்றியா? ஆமாடா எஸ் சொன்னதுனால தான் இந்த ப்ரொமோஷன் எனக்கு கிடைச்சிருக்கு, அதனால தான் நான் உங்க கூட இங்க வந்திருக்கிறேன். சூப்பர். அப்போ அந்த வெயிட்டர்ஸ் பண்ண கூப்பிட்டு வச்சு பாப்பா இங்க விலை ஜாஸ்தியா இருக்கக்கூடிய சரக்குலாம் எடுத்துட்டு வா, என் ஃப்ரெண்ட் வந்து பில் கட்டுவான் அப்படின்னு சொல்ல ஓகேன்ட்டு பாத்தீங்கன்னா இவங்க 3 பேரும் மட குடி குடிக்கிறானுங்க. குடினா குடி தாறு மாறா குடிச்சிட்டு அங்க செம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. டான்ஸ் இந்த மாதிரி கேமு. இதுல நம்மால் சும்மா போயிட்டு ஒரு பொண்ணு பிடிச்சி வர கிஸ் பண்ணிட்டு தான். இதை அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு தான் டே நீ பெரிய பருப்பாடா என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஸ் பண்ற அப்படின்ட்டு அடிக்க வரான். இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தடுக்கிறானுங்க. விட்றா மொட்டை நம்ம 2 பேருக்கும் போட்டு பார்ப்போம், நான் ஜெயிச்சுக்கோங்க உன் கேர்ள் ஃப்ரெண்டை நான் தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்ல சரிவா அப்படின்ட்டு இவங்க 2 பேருக்கும் ஃபைட்டு. ஆனா மொட்டை பார்த்தீங்கன்னா நம்மளால அடிச்சு போட்டுருதான். இவன் செம போத்துல இருந்துட்டு இருக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிச்சி தடுக்கிறானுங்க. விட்றா அந்த மொட்டையை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க போறான். ஒரு வழியா ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மொட்டையை சமாளிச்சு செம்ம கூத்தடிச்சு மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்மால் பாத்ரூம்ல தலையில போதில படுத்து கிடக்கிறான். என்ன நடந்துச்சுனே தெரியல நேற்று நைட்டு. அப்படியே வழக்கம் போல வேலை கிளம்பி வரான். வழக்கம் போல பக்கத்து வீட்டுக்கார பாட்டி வந்துட்டு எப்பா எனக்கு இந்த அலமாரி அடிச்சு கொடுப்பா, கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்ல எஸ் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னமோ அலமாரி அடிச்சு கொடுக்குறான். உதவி பண்ணதுக்காக பணம் என்னமோ பர்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. பார்த்தா ஐயோ பேங்க் போகணும்னு நினைச்சா மறந்தே போயிடுச்சு, பணம் இல்லையப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லை பாட்டி நான் போறேன் அப்படின்னு சொன்னா இல்ல இருந்தாலும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு மாதிரி வராங்க. ஐயோ இத்தனால இதுக்கு தான் எனக்கு ஸ்கெட்ச் போட்டி அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி அவாய்ட் பண்ணிட்டு நோன்னு சொல்லிட்டு வெளியே வரான். வெளியே வந்தா அந்த கதவுல போய் அவன் ஷர்ட் மாட்டிக்குது. அதை இருக்கிறேன்னு சொல்லிட்டு படிக்கல தொபுதொபுன்ட்டு விருண்டு உள்றான். இதுல கட்டி போட்டுக்கிற நாய் வர அவன் பக்கத்துல வரைக்கும் கடிக்க வருது. ஆகா நோ சொன்னதுக்கான விளைவுகள் தான் இதா, மறந்துட்டோமே நம்ம பாட்டி எஸ் தான் சொல்லணும் போல அப்படின்ட்டு பாட்டி கேட்டதுக்காக எஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட பெட்ல ஒன்னா இருக்கிறான். இவன் மறுநாள் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த நார்மன் இந்த மாதிரி என் வீட்டுல ஹாரி பாட்டர் காஸ்டியூம் பார்ட்டி வச்சிருக்கிறேன் வாரியான்னு சொல்லிட்டு கேட்கிறாப்ல. எப்போதுமே நோ சொல்லி தானே ரிஜெக்ட் பண்ணுவான். இப்போ எஸ்ன்னு சொல்லிட்டு சொல்ல நார்மன் அங்க இருந்து வாவ் சூப்பர்னு ரியாக்ட் பண்றான். நீ மட்டும் தான் பண்ணுவியா நானும் பண்ணுவேன் அப்படின்ட்டு மாத்தி கலாய்ச்சிட்டு இருக்கிறானுங்க. ஸோ நம்ம ஜிம் கேரியை பத்தி சொல்லவே வேணாம்ல, ரியாக்ஷனுக்கு தான் வச்சு பின்னி பெடல் எடுத்துருவாரு. அவர் இந்த மாதிரி டேப்லாம் ஒட்டி ஃபன் ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதுக்கப்புறம் சீன் அப்படியே மாண்டேஜ்ல போகுது. ஏசு கிறிஸ்த பத்தி உங்ககிட்ட பேசணும் வரலாமா அப்படின்னு 2 பேர் வீட்டுக்கு வராங்க. எஸ் வாங்க அப்படின்னு உள்ள கூப்பிடுறான். டொனேஷன் கேட்டு யார் வந்தாலும் எஸ் நான் புடிங்க அப்படின்னு பணம் இருக்கிற பணத்தெல்லாம் கொடுக்கறது. ரேண்டமா கால் பண்ணி உங்களுக்கு மேட்ரஸ் வேணுமான்னு போன்ல கேட்பாங்கல்ல, எஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரஸ் ஆர்டர் பண்ணி தொப்புண்டு அதுல குதிச்சுட்டு கிடக்கிறது. இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே எஸ் எஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டார் வாசிக்க கத்துக்கிறது, கொரியன் லாங்குவேஜ் கத்துக்கிறது, அப்புறமா ஹோம்லெஸ் பீப்புளா இருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக உதவி பண்றதுன்னு சொல்லிட்டு இவன் லைஃப் சூப்பரா போய்கிட்டு இருக்கு. வழக்கமா ஒருத்தர்
இந்த மாதிரி மியூசிக் ஷோ இருக்கு வாரீங்களா நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டு இருப்பான். நம்மால் கண்டுக்காம போயிடுவான் தெரியுமா. ஆனா இந்த முறை வேணுமான்னு கேட்டதுக்கு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸை வாங்கிட்டு அந்த மியூசிக் ஷோ நடக்கக்கூடிய ஒரு பாருக்கு தான் வரான். ஸோ அந்த நிகழ்ச்சியில பாடுறது வேற யாருமே கிடையாது. அன்னைக்கு இவனுக்கு பைக்ல லிஃப்ட் கொடுத்தாலே அந்த பொண்ணு தான். ஆக்சுவலா அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க பேர் ஆலிசன். இந்த பொண்ணாடா இங்க பாட்டு படிச்சுட்டு இருக்கிறா, நம்ம எஸ்ன்னு சொன்னதன் விளைவா இந்த பொண்ணை பாக்குற அளவுக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த நிகழ்ச்சி முடிச்சு அந்த பொண்ணை நம்ம யதார்த்தமா மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த பார் பக்கமா நிற்கிறான். அதே மாதிரி நம்ம ஹீரோன்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து யதார்த்தமா இவனை திரும்பி பாக்குறாங்க. பார்த்துட்டு ஏ அன்னைக்கு பைக்ல உனக்கு லிஃப்ட் கொடுத்தனே நீ தானே அப்படின்ட்டு கேட்குறப்போ அவனுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு அப்படின்னு தெரியாத மாதிரி சொல்றாப்லையா. ஆமா என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்குறப்போ நான் தான் இந்த கான்செப்ட் நடத்திட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சரி ட்ரிங்க் எதுவும் குடிக்கிறீங்களான்னு கேட்டா இல்ல நான் காலையில சீக்கிரமா எந்திக்க வேண்டியதா இருக்கு, நான் கிளம்பணும், நீங்க ஃப்ரீனா சொல்லுங்க அப்படி பைக் வரைக்கும் பேசிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவளே கேட்க ஓகே ஷுவர் அப்படின்னு நம்மளும் அப்படியே பேசிட்டு வராங்க. எல்லாமே அந்த எஸ்மேனுடைய சித்தம் தான் அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியா அன்னைக்கு பேரை கேட்டு விசாரிச்சுக்கல. ஸோ சொல்றேன் என்னுடைய பேர் காரல், அவ பேர் சொல்கிறேன் என்னுடைய பேர் ஆலிஸ்ன்னு சொல்லிட்டு காலையில் என்ன விஷயமா சீக்கிரமாக எழுந்திக்கணும்னு கேட்குறப்ப தான் தெரியுது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஜாக்கிங்லாம் போய்கிட்டு ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது வந்து கற்றுக் கொடுப்பாங்களாம். அதாவது ஜாக்கிங் போய்கிட்டே போகிற இடங்களெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான ஒரு டீச்சிங் கிளாஸ் நடத்துகிறாங்களாம். ஓ சூப்பர், நீங்கள் என்ன பண்ணிங்கன்னு கேட்குறப்போ நான் இந்த மாதிரி பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், லோன் சேங்ஷன் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட். ஓகே சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு பேசிட்டு நீங்கள் வேணா நாளைக்கு என்னுடைய கிளாஸுக்கு வரீங்களா அப்படின்ட்டு அவளே கேட்குறா. அவள் பேசுகிறத வச்சு கேட்குறத வச்சு பார்க்குறப்போ அவளுக்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் பிடிச்ச மாதிரி தெரியுது. ஓகே கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி சீக்கிரமா எந்திக்கணும்னு 6 மணிக்கு அலாரம் வச்சு படுக்கலான்னு பார்த்தா என்னுடைய ஃப்ரெண்ட்லாம் கால் பண்ணி டே இந்த மாதிரி ரெட் புல் பார்ட்டி இருக்கு வாரியான்னு கூப்பிட்டானுங்க. கூப்பிட்டா போய் தானே ஆகணும் எஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட நைட்டு வீடியோ கும்மால அடிச்சுட்டு நம்ம ஈவன் கூப்பிட்ட மாதிரி அவள் கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஒரு கார் வந்து நிற்குது. கார் டோர் ஓப்பன் பண்ணா உள்ள இருந்து ரெட் புல் கேனா விழுது. நம்மால் ரெட் புல்லும் சரகையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி பயங்கர எனர்ஜியோட இருந்துட்டு இருக்கிறான். ஸோ அவன் ஃப்ரெண்ட் ரூனியோடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் போல மச்சி பார்க்கலாம் செம்ம எனர்ஜிடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறானுங்க. ரெட் புல்னா வந்து எனர்ஜின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நம்மால் பார்த்தீங்கன்னா ஓடி வர கழுத்துல வேற ஒரு வளையம் இருக்கு. அவன் இந்த மாதிரி எல்லாருக்குமே டீச் பண்ணிட்டு இருக்கிறாள். உடனே அது யார் அப்படின்னு கேட்குறப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம ரெண்டும் மீட் பண்ணி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க கூப்பிட்டாங்க. வீடியோ செம்ம பார்ட்டி, ரெட் புல் பார்ட்டி, செம்ம எனர்ஜி மோட்ல இருக்கிறேன்ட்டு அவன் வாய் அவன் கண்ட்ரோலே இல்லை லபலபலான்ட்டு பாடுக பேசிட்டு இருக்கிறான். நீங்க ஃபுல் எனர்ஜி மோட்ல இருக்கிறீங்க போல, சரி அப்படி நம்ம ஜாக்கிங் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜாக்கிங் போய்கிட்டே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு போறாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னால இவன் ஏதோ ரேஸ் கார் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறான். இவங்க பின்னால மெல்லமா ஜாக்கிங் பண்ணிட்டு ஒரு இடத்துல வந்து பார்த்தா முன்னால ஓடி போனவன் பொத்தினும் போதில் விழுந்து கிடக்கிறான். அதையும் வளைச்சு போட்டோஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் அப்படி நின்று தனியா பேசிட்டு இருக்கிறாங்களா. அவ கேட்கிறா எப்படிதான் எப்போதுமே சந்தோஷமா இருக்கீங்க, எனக்கு அந்த மாதிரி லைஃப் அமையலையே, நானும் ஒருத்தனை டேட் பண்ணேன், ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்ந்த மாதிரி ஒரு 4 சவுத்துக்குள்ள இருந்த மாதிரி தான் தோணுச்சு அப்படின்னு சொல்ல, ஏதோ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறானா அப்படின்ட்டு இவன் கேட்கிறானா. இல்ல அது பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல இவனும் சொல்றான் நானும் சிங்கிள் தான், ஸோ என்னோட லைஃபை எப்போதுமே சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறதுக்காகவே இப்போ நிறைய மாற்றங்கள் எனக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வேணா சொல்லு நம்ம 2 பேரும் அப்படியே சந்தோஷமா வெளியே போயிட்டு வரலாம், ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம், அதுக்கு முன்னால என் மேனேஜருடைய காஸ்டியூம் பார்ட்டி ஒன்று இருக்கு வாரியான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாப்ல. அப்படி கட் பண்ணா இப்போ மறுநாள் நம்ம ஹீரோ அண்ட் பீட்டர் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஈரானியன் பொண்ணு இருக்கிறா. ஆன்லைன் டேட்டிங் மூலமா நம்ம ஹீரோக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தால, அவ கேட்டதுனால சரி வா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பட் அந்த பொண்ணுக்கு இவனை சுத்தமா பிடிக்கலன்ட்டு நல்லாவே தெரியுது. டேட்டிங்னா 2 பேரும் தான் தனியா வந்திருக்கணும், ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சங்கடமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அங்க இருந்து பீட்டருடைய ஃபியான்சே லூசி வாரா. ஸோ எனக்கு பிரைடல் ஷவர் பண்றதுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே தயாரா இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொல்றா. பிரைடல் ஷவர் அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு முன்னால மணமகளுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்ல கசின்ஸோ யாராச்சும் முன்னெடுத்து ஒரு பார்ட்டி மாதிரி நடத்துறது, செலவழிக்கிறது. ஸோ இதை பண்றதுக்கு யாருமே தயாரா இல்லை அப்படின்னு சொல்றப்போ அப்போ பீட்டர் சொல்றான் நம்ம கார்ல் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்ல ஆஸ் அ ஃப்ரெண்டா வந்து ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ லூசியால நம்பவே முடியல. என்னடா எது கேட்டாலும் நோன்னு சொல்லுவேன், என்ன எஸ்ன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படி கட் பண்ணா இப்போ மேனேஜருடைய வீட்டில் ஹாரி பாட்டர் காஸ்டியூம் பார்ட்டி, அதுக்கு நம்ம ஹீரோயின் 2 பேருமே வந்திருக்காங்க. நார்மல் வந்துட்டு கேட்குறான் என்னடா ட்ரெஸ் கட்டையா இருக்குன்னு கேட்டா இது சின்ன பசங்களோட ட்ரெஸ் தான் இருந்துச்சு, அதான் அவசரத்துக்கு போட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு வராங்க. ஹாரி பாட்டர் கதாபாத்திரத்தில் எல்லாருமே காஸ்டியூம் போட்டுக்கிறாங்க. நார்மன் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டருடைய முதல் பாகத்தை போட்டு எல்லாரையும் பார்க்க வச்சு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலா பார்த்துட்டு இருக்கிறான். சரி கிளம்புறோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிளம்புனா இல்ல இன்னொரு பார்ட்டியும் பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு பூர்த்தி உட்கார வச்சு செகண்ட் பார்ட்டியும் பார்க்க வைக்கிறான். ஆளா விட்டா போதுன்னு அங்கிருந்து கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு மூவிக்கான பார்ட்டியில கூப்பிட்டேன்னு சொல்ல செர்ரா அப்படின்ட்டு அங்கிருந்து நேரா பைக்கை டிரைவ் பண்ணிட்டு ஹாலிவுட் பவுல்னு சொல்லிட்டு ஒரு திறந்தவெளி இசை அரங்கம் தெரியுமா, அங்க வந்து திருட்டுத்தனமா உள்ள வராங்க. அங்க ஸ்டேஜ்ல நின்னுக்கிட்டு அப்பா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வரேன் அப்படின்ட்டு இப்படி நின்று பேசிட்டு அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்கா கிஸ் பண்ணிட்டு இனிமையான தருணங்களை அங்க கொஞ்சம் உட்காந்து கழிக்கிறாங்க. அப்புறம் இவங்க வந்துட்டு அந்த ஸ்டேஜ்ல பேசுவாங்கல்ல அதெல்லாம் இமிடேட் பண்ணி ரொம்ப ஃபன்னியா கொண்டு போய்கிட்டு இருக்கிறான். ஜாலியாவே இருந்துகிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி உங்களை துரத்துறான். அங்க இருந்து ஃபன்னியா தப்பிச்சு வராங்க. இப்போ மறுநாள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேங்க்ல ஒரு பெரிய கியூ நிற்குது. அதுக்கு காரணமே நம்ம ஹீரோ தான். ஆனால் அவங்களுக்கு ஜாலியாக ஆரஞ்சு பழம்லாம் கொடுத்துட்டு வரான்.
போறான். அப்போ இவன் ஃப்ரெண்ட் ரூனி இருக்கான்ல, அவனுக்கு ஃப்ரெண்ட் லீன்னு சொல்லிட்டு ஒருத்தன் உண்டு. இவங்க 3 பேர் தான் எனக்கு ரெட் புல்லாம் குடிக்க போயிருப்பானுங்க. அவன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டுக்காட்டி பைக் ஒன்று வாங்க போறேன், அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகும், லோன் வேணும்னு வந்து நிற்கிறான். சரிடா அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ற டைம்ல அங்கிருந்து நார்மன் வந்துட்டு நீ பண்ண விஷயத்தால தான் இவ்வளவு பெரிய மக்கள் கியூ நிக்க தெரியுமா, என்ன விஷயம், நீ வரப்போற எல்லாருக்குமே லோனை சாங்ஷன் பண்ண, அதனால தான் எல்லாருமே நம்ம பேங்கை ப்ரிஃபர் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம மேலிடத்துல இருந்து உன்னை பாக்குறதுக்கு ஒரு அதிகாரி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீ பண்ண வேலையால உன்னை வேலையை விட்டு தான் தூக்குவார்னு நினைக்கிறேன்ட்டு நார்மன் சொல்ல, சரி வேலை எப்படினாலும் போக போகுதுல, அதுக்கு முன்னால நம்ம ஃப்ரெண்டுக்கு லோனை அப்ரூவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நேரா உள்ள வந்துட்டு மச்சி இதுதான் என்னுடைய கடைசி லோன் அப்ரூவ் நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த பைக்கு லோன் அப்ரூவ் பண்ணிட்டு நேரா அந்த அதிகாரியை பார்த்தா அவர் தான் அந்த பேங்கோடைய வைஸ் பிரசிடென்டா. எந்த பிரான்ச்லயுமே இல்லாத அளவுக்கு நீங்க லோன் சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. பொதுவாகவே ஒரு லோன் மேனேஜர் மாசத்துக்கு 35 to 40 தான் அப்ரூவ் பண்ணணும், ஆனா நீங்க 560க்கு மேல அப்ரூவ் பண்ணிருக்கீங்க. லோன் அப்ரூவ் பண்றதே ஒரு வேலையை வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் நம்மாலு. சோ அதனால அப்படின்னு இழுக்கிறாரு. போச்சு போச்சு வேலை தான் போக போகுது அப்படின்ட்டு நார்மலும் ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே சிரிச்சுட்டு சொல்றாரு, நீங்க பண்ண வேலையால நம்ம பேங்க்கு ஏகப்பட்ட லாபம் கிடைச்சிருக்கு, லோன் வாங்கின கஸ்டமர்ஸும் நல்லா ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன், இனிமேல் இங்க நீங்க வேலை பார்க்க வேண்டாம், நம்ம கார்பரேட் ஆஃபீஸ்க்கு வந்துருங்க, அங்க மேனேஜர் போஸ்டிங் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றப்போ டம்பாலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா லூசிக்கு வந்துட்டு இந்த பிரைடல் ஷவர் நடத்த போறாங்க, அது சம்பந்தமா ஏதோ திங்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அங்க வந்துட்டு இந்த வெட்டிங் கார்டு அது இதுன்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ அங்க வேலை பார்க்குற சேல்ஸ் பொண்ணுகிட்ட ஏதாச்சும் டவுட் கேட்டா சும்மா சும்மா அந்த பொண்ணு எரிஞ்சு விழுற காரணமே இல்லாம எதுக்காக இந்த பொண்ணு கஸ்டமர் கிட்ட பிஹேவ் பண்றா அப்படின்ட்டு வந்துட்டு தனியா கூப்பிட்டு வச்சு அவட பேச்சு கொடுத்தா அவ கொரியன் தெரியுது, நம்மால் கொரியன் வர கத்துருக்கிறாள்ல, என்னாச்சுமா எதுக்கு இந்த மாதிரி எரிஞ்சு விழுறன்னு கேட்கிறப்போ இல்ல இங்க வரப்போற எல்லாருமே என்கேஜ்மெண்ட்காகவும் கல்யாணத்துக்காகவும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க, என் வாழ்க்கையில அப்படி ஒரு சந்தோஷம் நடக்காது போலயே, நான் இன்ன வரைக்குமே சிங்கிளா தான் இருக்கிறேன் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றா. ஓ இதுதான் உன்னுடைய வருத்தமா கஷ்டமா, கவலைப்படாத கண்டிப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன் கிடைப்பான், நீ வேணா என் ஃப்ரெண்டோடைய கல்யாணத்துக்கு வாரியா, நான் ஒருத்தங்களை உன்னை அறிமுகப்படுத்தி அப்படின்னு சொல்றப்போ அந்த பொண்ணுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் கேட்கிற டவுட்டுக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்ப அங்கிருந்து ஒருத்தன் ஓடி வந்து இந்த மாதிரி ஒருத்தன் நம்ம பில்டிங்ல இருந்து குச்சி சாக்க போறானா, ஓடி வாங்கன்னு சொல்றான். நேரா ஓடி வந்து பார்த்தா அங்க ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மனசு உடைஞ்சு போயிட்டு நான் சாக போறேன் நின்றுட்டு இருக்கிறான். அவன் பார்க்கறதுக்கு காமெடி பீஸா இருக்கிறான். இவர் நிறைய படங்களை காமெடி நினைச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சாக போறேன்னு சொல்றப்போ யோ இரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் பில்டிங்ல ஓடி வந்து அவன் வீட்டுக்குள்ள கதவை உடச்சிட்டு வந்து பார்த்தா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது. அவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறான். எதுக்கே குதிக்க போறேன்னு கேட்டேன், என் வாழ்க்கையோ பிடிக்கல, எனக்கு சாகணும் போல தான் இருக்குது, தடுக்காத அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டார் எடுத்துட்டு வரான். கிட்டார் வேற நம்மால் கத்து வச்சிருக்கிறான்ல. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து கிட்டாரை வாசிச்சு ஒரு பாட்டு படிக்கிறான். அந்த பாட்டு அவனை அப்படியே சோகத்துல இருந்து உற்சாகப்படுத்துது. அவனுமே சேர்ந்து படிக்கிறான். அவன் மட்டும் இல்லாம கீழே அவன் சாவானா குதிப்பானான்னு சொல்லிட்டு பாக்குற மக்களுமே சேர்ந்து படிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வராங்கல்ல, அவங்களுமே சேர்ந்து பாட்டு படிக்கிறாங்க. சாங் படிச்சுட்டு அப்படி உற்சாகப்படுத்தி அந்த சின்ன கேப்பை பயன்படுத்தி அவன் கையை பிடிச்சி உள்ள இழுத்து அவனை குதிக்க விடாம தடுத்து காப்பாத்துறான். ஸோ எஸ்ன்னு சொன்ன ஒரு விஷயத்தால கொரியன் தெரிஞ்சதுனால ஒரு பொண்ணுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணியாச்சு. கிட்டார் வாசிக்க தெரிஞ்சதுனால ஒருத்தன் உயிரை காப்பாத்திருக்கிறான். மக்கள் அவனை கொண்டாடுறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் அந்த எஸ்மேன் தான் சொல்லிட்டு நம்மால் பார்த்தீங்கன்னா அப்படியே மறுநாள் ஏர்போர்ட்டுக்கு வேகமா ஓடி வரான். அப்ப அவனுடைய எக்ஸ் ஒய்ஃபை பார்க்கறான். அவளும் அவனுடைய பாய் ஃப்ரெண்டும் எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறாங்க போல. எங்கடா அவசரமா போற, இந்த மாதிரி என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இங்க தான், நான் அவளும் ஒரு ட்ரிப்புக்காக போறோம், இது உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி போறாமல கேட்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இவளுக்கும் இவளுடைய பாய் ஃப்ரெண்டுக்கும் இப்ப சரியா போகல போல. ஓகே பார்க்கலாம் டைம் ஆச்சுட்டு அங்கிருந்து ஓடுறான். அங்கிருந்து போறவ இவனை திரும்பி பார்த்துட்டே போறா. அப்படியே ஓடி வந்து அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் நிற்கிறாள். ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்த ஃப்ளைட்டு எந்த ஊருக்கு கிளம்புதுன்னு பார்க்குறாங்க. ஏதோ ஒரு ஊருக்கு இருக்கு போல. எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் அந்த ஊருக்கு வராங்க. அங்கே இருக்கக்கூடிய மியூசியம், அந்த பழங்காலத்து பொருட்கள்லாம் சுற்றி பார்க்குறாங்க. அப்புறம் வந்து ஒரு ஷூட்டிங் ரேஞ்சு, கன் இவளுக்கு எப்படி பிடிக்குனே தெரியல. புல்லட்டே தவறுதெல்லாம் தரையில் ஷூட் பண்ணியிருந்தா அப்பவே பசங்களாம் பின்னால் இருக்கிறவங்களாம் ஜெர்க் ஆகிட்டானுங்க. அப்புறம் குருடுத்தனமாக ஒரு ஆப்ஜெக்டை ஷூட் பண்ணியிருந்தா, ஏன் நான் ஷூட் பண்ணிட்டேன் எக்ஸைட்டில் திரும்புறா பாருங்க, பின்னால் இருக்கிறவங்களாம் ஜெர்க் ஆகி அப்படியே கவுந்தடிச்சுக்கிறான். இது மாதிரி நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கமா நம்ம பீட்டர், அவன் கேர்ள் ஃப்ரெண்ட், அப்புறம் லீ, ரூனின்னு சொல்லிட்டு உட்காந்து பேஸ்பால் மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பார்த்தா பீட்டர் ஸ்டாப் பண்ணி, இது பாக்குறதுக்கு நம்ம கார்ல் மாறல அப்படின்னு பார்த்தா ஆமா ஹீரோனும் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு பேஸ்பால் மேட்ச்லாம் பார்க்க போயிருப்பாங்க போல. அதை தான் லைவ்ல இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவனடா இந்த கோலத்துல அங்க போய் நின்றுட்டு இருக்கிறான்ட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க ஜாலியா அந்த சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. இந்த மாதிரி கோழியை வெட்டி மீட் பேக் பண்ணுவாங்கல்ல, அப்படி ஒரு கம்பெனிக்கு போயிட்டு நாங்களும் வெட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. கோழி எப்படி வெட்டணும்னு சொல்லி கொடுக்கறத கேட்கிறப்பவே பொத்துன்னு மயக்கம் போட்டு
விழுறான். அப்புறம் அந்த கிராமத்தெல்லாம் சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா மழை பெய்யுது. 2 பேருமே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணையில வந்து ஒதுக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றா, உன்னை மீட் பண்ணதுலேருந்து எனக்கு லைஃபே ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. எஸ் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றப்போ நானுமே உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றான். ஓகே லிவிங் டுகெதர்ல இருக்கலாமா அப்படின்னு அவ கேட்டா ஒரு செகண்ட் யோசிக்கிறான். நீ யோசிக்கிற அப்போ உனக்கு என்ன பிடிக்கல போல அப்படின்னு சொல்றப்போ இல்ல 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 இந்த மாதிரி கேள்வி நான் யோசிக்காமலே சொல்றேன் அப்படின்னதும் உடனே நம்ம 2 பேரும் லிவிங் டுகெதர்ல இருக்கலாமா அப்படின்னு கேட்டதும் இருக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தல ஒரு செகண்ட் ஆகிறதுக்குள்ள மில்லி செகண்ட்லேயே சொல்லிட்டேன்ட்டு 2 பேரும் அப்படி காதல் வெளிப்படுத்தி சேர்ந்து போறாங்க. இனிமே கூட எங்கேயாச்சும் வெளியே சுத்தலாம் அப்படின்ட்டு ஏர்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிளம்பக்கூடிய ஃபிளைட் எதுன்ட்டு அதே மாதிரி திட்டமிடாத ஒரு ட்ரிப்புக்கு போகலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா இன்னும் ஒரு டிக்கெட் கவுண்டர்ல இருக்கக்கூடிய அந்த பொண்ணு இவங்க பாஸ்போர்ட் அண்ட் லாஸ்டா போயிட்டு வந்த ஊரெல்லாம் வச்சு செக் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஏதோ இவங்க மேல டவுட் பட்டு சொல்ல கொஞ்ச நேரத்துல FBI ஏஜென்ட் வந்து இவங்களை கைது பண்ணி கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஏதோ தீவிரவாதி மாதிரி இவங்களை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. எதுக்காக லாஸ்ட் மினிட்ல ஃபிளைட்ல பயணம் பண்ணி போனீங்க, என்ன விஷயம்? அது நாங்க பிளான் பண்ணாத ஒரு ட்ரிப்புங்க. அப்படி போனாதான் என்ன? இல்ல இல்ல உன் மேல எங்களுக்கு ஒரு சந்தேகம். நீ சமீப காலமா கொரியன் கத்துருக்கிற, அதுவும் ஒரு ஈரான் பொண்ணை போய் மீட் பண்ணிருக்கிற, அப்புறமா நீ ஃபிளைட்டோட கத்துருக்கிற, என்ன கடைசி நிமிஷத்துல ஃபிளைட்ல போய் ஏறிட்டு ஹைஜெக் பண்ணலாம்ங்கிறது தான் உன்னுடைய பிளானா? என்னைய அப்படி சொல்றீங்க? அப்பெல்லாம் கிடையாதுன்னு சொல்றப்போ இவ கேக்குற, யார் அந்த ஈரானியன் பொண்ணு? ஏதோ ஒன்று மீட் பண்றதுக்கு முன்னாலே ஒரு டேட்டிங் ஆப் மூலமா மீட் பண்ண பொண்ணு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா கூட இவங்க துருவி கேள்வி கேட்கறதுல இவனுக்கு விவாகரத்தான விஷயமும் தெரிஞ்சு போச்சு. உனக்கு கல்யாணம் ஆச்சா அப்படின்ட்டு இவன் இன்னுமே கோபத்துல கேட்கறா. உங்கள்கிட்ட நான் அதை அப்புறமா சொல்லலாம்னு தான் இருந்தேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்ல ட்ரை பண்ண, ஒரு பக்கம் இவங்க கேள்வி கேட்க என்னுடைய லாயரை கூப்பிடணும் அப்படின்ட்டு சொன்னதும் கொஞ்ச நேரத்துல பீட்டர் வந்துருதான். பீட்டர் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஆக்சுவலா இந்த மாதிரி எஸ் மேன் அப்படிங்கிற ஒரு செமினாருக்கு போனாங்க. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் எஸ் சொல்லி பழகிட்டான். அதனால தான் ஃபிளைட்ல இந்த மாதிரி இந்த ஊருக்கு போகணுமா அப்படின்னு கேட்டதுக்கும் எஸ்ன்னு சொல்லியிருப்பான் போல. அப்படிதான் அவன் ஃபிளைட்டோட கத்துக்கிட்டது, அப்படிதான் அந்த ஈரானியன் பொண்ணை போய் மீட் பண்ணது, கொரியன் கத்துக்கிட்டது அண்ட் இப்படிதான் அப்படின்னு சொல்றப்போ தான் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சாலும் நம்ம ஹீரோனுக்கு இப்போ எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சுல. ஸோ உனக்கு கல்யாணமான விஷயத்தை என்கிட்ட சொல்லலை, எஸ் மேன்ட்டு ஒரு செமினாருக்கு போயிருக்க அதையும் சொல்லலை, 2 பேருமே சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு கூட அதனால தான் யோசிச்சியா, எஸ் சொல்லணுமேங்கிறதுக்காக தான் அப்படி எஸ்ன்னு சொன்னியா? அப்போ இவ்வளவு நாளா என்ன ஏமாத்திருக்கிற, உனக்கு பிடிச்சி எதுவுமே நீ எஸ்ன்னு சொல்லலை, எஸ் சொன்னா மட்டும் தான் நல்லது நடக்குங்கிறதுக்காக தான் நீ சொல்லியிருக்கிற, என் மூஞ்சிலே முடிக்காதுன்னு அங்க இருந்து கோவப்பட்டு போறா. இவனும் பின்னாலே வந்துட்டு பீட்டர் கேட்கிறான், டே அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு சேர்ந்து வாழலாமான்னு கேட்டதுக்கு எதுக்குடா யோசிச்சேன்னு கேட்டா, டே லிவிங் டுகெதர்ல இருக்கலாமான்னு கேட்டாடா, கொஞ்சம் யோசிச்சேன், அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டா அப்படின்ட்டு பின்னால ஓடி வந்து என்னை மன்னிச்சிரு, எல்லாமே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றப்போ என் மூஞ்சிலே முடிக்காது, நீ ஏமாத்திட்ட, தூரம் போ அப்படின்னு சொன்னதும் அதான் சொன்ன உடனே கேட்டுப்பானே எஸ்ன்னு சொல்லிட்டு வந்த பில்டிங்லேயே குடுகுடுன்ட்டு ஓடுறான். இப்படி நாட்கள் போகுது. மறுபடியும் கொஞ்சம் போரிங்கா போன மாதிரி ஃபீல் ஆகுது. தனிமையை உணர்றான். ரொமான்ஸ் மூவிலாம் பாக்குறப்போ நம்ம ஹீரோ ஞாபகம் தான் வருது. கால் பண்ணா அவர் ரிஜெக்ட் பண்றா. இருந்தாலும் நோ சொன்னா ஏதாச்சும் தப்பா நடந்துடும் சொல்லிட்டு பயந்தே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எஸ்ன்னு சொல்றான். அப்படிதான் ஒரு அட்வென்ச்சர் பண்ண வர அந்த பஞ்சி ஜம்பிங் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த சமயத்தில் யாரோ ஃபோன் பண்றாங்க. யாருன்னா இவனுக்கு வேலை கொடுத்து ப்ரொமோட் பண்ணார் தெரியுமா, அந்த வைஸ் பிரசிடென்ட். அவர் தான் கால் பண்ணி இந்த மாதிரி நீ வேலை பார்த்த பிரான்ச்சை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாப்ல. என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, ஆமா இனிமேல் உன் கூட வேலை பார்த்த அந்த மேனேஜர் நார்மனுக்கும் வேலை கிடையாதுன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நார்மன் பார்க்க வந்தா 300 படத்தோடைய காஸ்டியூம் பார்ட்டி போல இவன் போயிட்டு ஆறுதல் படுத்துறான். அப்படி தேம்பி அழுறாரு. மேனேஜரையும் தாண்டி அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு நட்பு இருக்கு. ரொம்ப ஃபன்னியான கேரக்டர். அவருக்கு இந்த நிலைமையா அப்படின்ட்டு அவருக்காக அனுதாபப்பட்டு ஆறுதல் தெரிவிக்கிறான். ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்கும், ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்பிக்கையா சொல்றான். அப்போ பாத்தீங்கன்னா பீட்டர் இந்த மாதிரி கால் பண்ணி, டே அவளுக்காக பிரைடல் ஷவர் பண்றதா சொன்னியே, என்னாச்சு? ஒரு மூச்சு பேச்சை காணும், ஏதாச்சும் பிளான் பண்ணுடா, வெட்டிங் டே வேற பக்கத்துல வருது அப்படின்னு சொன்னதுனால பாத்தீங்கன்னா லூசிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பிரைடல் ஷவர் பார்ட்டி வந்து கொடுக்குறான். அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா நெகிழ்ச்சியா இருக்கு. இந்த பார்ட்டியில அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ஹீரோடைய எக்ஸ் ஒய்ஃப் கூட அங்க தான் இருந்துட்டு இருக்கிறான். நார்மன் கூட இருப்பான் போல. அப்ப நார்மன் கிட்ட நான் உனக்கு ஒரு பொண்ணு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, யாருன்னு பார்த்தா நம்ம கொரியன் பொண்ணு தான். அந்த பொண்ணுமே ஏற்கனவே சிங்கிளா இருக்கிறத நினைச்சு வருத்தப்பட்டால. அன்னைக்கு கூட அப்படி ஒரு பார்ட்டிக்கு வா, உனக்கு ஒருத்தங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்னால, அது வேற யாருமே கிடையாது, நம்ம நார்மன் தான். நார்மன் கூட சிங்கிளா தான் இருக்கிறாப்ல. 2 பேருக்குமே பிடிச்சி போயிருது. ஸோ இப்படி எல்லாருமே சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆலிசனை தான் ரொம்ப மிஸ் பண்றான். கால் பண்ணா இன்னுமே அவ எடுக்க மாட்டேங்கிறா, ரிஜெக்ட் தான் பண்றா. இவன் சோகமா இருக்கிறத பார்த்தா பீட்டர் போய் ஆறுதல் படுத்துறான். சரி விடுறா, கால் பண்ணுவா, கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் படுத்துறப்போ, இல்ல எஸ்ன்னு சொன்னா என் லைஃப்ல எல்லாமே நல்லது நடக்குன்னு சொன்னானுங்க, நான் என்ன தப்பு பண்ணான்னு தெரியல, இந்த மாதிரி இவ கால் எடுக்காம பிகு பண்றான் அப்படின்னு சொல்றப்போ, இன்னும் அந்த எஸ் மேன் எஸ்ன்னு சொல்றத நம்பிக்கிட்டு இருக்கிற, அதெல்லாம் சும்மாடா, உனக்கு
எனக்கு எல்லாமே யதார்த்தமா நடக்குதுன்ட்டு பீட்டர் இந்த மாதிரி சொல்றான். பார்ட்டிலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா இப்போ இவன் எக்ஸ் இருக்கிறாளே அவ கால் பண்ணி கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமான்ட்டு சோகமா சொல்லி கேட்கறா. சரி வாரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா அவளுக்கும் அவள் பாய் ஃப்ரெண்டுக்கும் செட் ஆகலையாம். சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா, எனக்கு அவனோட இருக்க பிடிக்கல, நம்ம 2 பேரும் மறுபடியும் சேர்ந்துக்கலாமா, இன்னைக்கு நாள் இரவு என் கூட இருக்கிறியான்ட்டு அப்படி நெருங்கி வாரா. கேட்ட உடனே எஸ் தான் சொல்லணும்ல, எஸ்ன்னு சொல்லிட்டு நெருக்கமா போறான். அதுக்கப்புறம் இது நம்ம ஆலிசனுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆகும்னு யோசிச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நோன் சொல்லிட்டு அங்கிருந்து வரான். நோன் சொன்னாலே உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும் தெரியுமா, அந்த மாதிரி லிஃப்ட் ஸ்டாப் ஆகுது, பாதியில நின்று போயிருது. ஆனா எப்படியோ அதிர்ஷ்டவசமா டோர் ஓப்பன் ஆகி மேலே ஏறி ஜம்ப் பண்ணி வந்துருதான். பூனை குறுக்க வருது, பயந்து போயிட்டு கார் மேலே இடிக்கிறான், கைய முயன கார் கத்துது. இங்க வந்து பார்த்தா நோ பார்க்கிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு டிராபிக் போலீஸ் அவன் காரை லாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னு பார்த்தா அது டிராபிக் போலீஸ் கிடையாது, இவன் உருவத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பர்சன். ஸோ நோன் சொல்லி அந்த ப்ராமிஸை மீறினதுனால உனக்கு எல்லாமே தப்பா நடக்குது, விசித்திரமா நடக்குது. ஸோ அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறான், வாழ்க்கையில் நம்ம எல்லாத்துக்குமே எஸ் சொல்ல முடியாது, சில விஷயங்களுக்கு நம்ம நோ சொல்லித்தான் ஆக வேண்டியதா இருக்கும். நோ சொன்னா நமக்கு இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் நடக்குது. அப்போ அந்த எஸ்மேன் கிட்ட போட்ட ஒப்பந்தத்தை நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும், அதுல இருந்து நம்ம ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாக்குறதுக்காக அந்த நிகழ்ச்சிக்கு வராம். அவர் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு கார்ல ஏறி போறாரு. பார்த்து நம்மால் பின்னாலதான் அவர்கிட்ட பேசுறதுக்காகவே கார்ல இருக்கிறான் போல. யோ இந்த மாதிரி இந்த ஒப்பந்தம் போட்டல அது எனக்கு ரத்து பண்ணி விடியா, அதுல மாட்டிக்கிட்டு நான் முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ யார் தம்பி நீ அப்படின்ட்டு அவர் பின்னால் திரும்பி பேச்சு கொடுக்குறாரு. அந்த சமயத்துல ஒரு விபத்து ஏற்படுது. 2 பேருமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க. 2 பேருக்குமே பெருசா அடி கிடையாது. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக வராரு. யார் தம்பி நீ என் பின்னால ஒளிஞ்சிருந்த, ஒன்னால தான் இந்த விபத்துக்கே காரணம் சொல்றப்போ உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு நாள் நிக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் உங்க செமினாருக்கு கூப்பிட்டு வந்தான், நீங்களும் பிரபஞ்சத்தோட என்ன வந்து ஒப்பந்தம் போட வச்சிங்க, லைஃப்ல இனிமேல் நோ சொல்லக்கூடாது, எஸ் மட்டும் தான் சொல்லணும், நோ சொன்னா உனக்கு பிரச்சனைகள் நடக்கும்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி நான் நோ சொன்னாலே எனக்கு பிரச்சனை தான் ஏற்படுது, எஸ் சொன்னா லைஃப் நல்லபடியா போகுது, ஆனா எல்லாத்துக்குமே என்னால எஸ் சொல்ல முடியாது, ப்ளீஸ் இந்த டிஎல்ல இருந்து என்ன விடுபட வைங்கன்ட்டு கெஞ்சி கேட்கிறான். அப்புறம் தான் யோசிச்சு பாக்குறாரு, ஓ அந்த பையன் தான் நீயா தம்பி, அன்னைக்கு இந்த கூட்டத்துல நீ தான் கொஞ்சம் பாக்குறதுக்கே வித்தியாசமா இருந்த. இந்த நிகழ்ச்சிக்கு வரவங்க எல்லாரும் பெரும்பாலும் இப்படிதான் இருப்பாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காது, வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நம்பிக்கை இழந்து போயிருப்பாங்க, வேலை சரியா போகாது, போரிங்கா இருக்கும் அப்படின்ட்டு பொத்தாம் போதோ சும்மா அடிச்சு விட்டம்பா, ஆனா உனக்கு லைஃப்ல அப்படிதான் போயிருக்கு, அதனால என் கிரவுட் மத்தியில கொஞ்சம் கெத்து காமிச்சுக்கிறதுக்காக நான் சொன்னது மட்டும் இல்லாம நீ லைஃப்ல எஸ் மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான், மற்றபடி சும்மா தான்ப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்ல. என்னையா சொல்ற, அப்ப பிரபஞ்சம் ஒப்பந்தம் கடவுளாம் சொன்னியே, அதெல்லாம் சும்மா உடான்ஸ் தம்பி, ஆனா ஒரு விஷயம், லைஃப்ல எல்லா விஷயத்துக்குமே எஸ்ன்னு சொல்லக்கூடாது, எல்லா விஷயத்துக்கும் நோன்னு சொல்லக்கூடாது, எந்தெந்த விஷயத்துக்கு எஸ் சொல்லணுமோ அந்தந்த விஷயத்துக்கு எஸ் சொல்லணும், எதுக்கெல்லாம் நோ சொல்லணுமோ அதுக்கு நோ சொல்லணும். இது புரிஞ்சுக்கிற தன்மை உனக்கு இருந்தாலே போதும். மற்றபடி நோ சொன்னதுனால தான் நமக்கு அப்படி நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறது எல்லாம் உன்னுடைய மனப்பிரமை தான். சில விஷயங்கள் தப்பா போகும், அதுக்கு இதோட கனெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்ல. பக்கத்துல பீட்டர் சொல்றான், நானும் இதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல. நவுருங்க ஆளை போய் பாக்குறேன் அப்படின்ட்டு வேகமா வந்தா என் ஃப்ரெண்ட் லீ இருக்கிறான்ல, அவன் இந்த ஹாஸ்பிட்டல தான் வேலை பார்ப்பான் போல, உன்னோட பைக் இருக்கான்னு கேட்டா அதான் நீ லோன் அப்ரூவ் பண்ணி கொடுத்திய டுக்காட்டி பைக் நான் வாங்கிட்டேன்னு சொல்லி அந்த கீயை வந்து கொடுக்குறான். நம்மளால அந்த பைக் எடுத்துட்டு சர்ரு புரண்டு சிட்டில வேகமா வீலிங்லாம் பண்ணிட்டு எப்போதுமே நம்ம ஹீரோன் டீச் பண்ணக்கூடிய அந்த எக்ஸசைஸ் கிளாஸ்க்கு தான் வரான். அந்த கிளாஸ்க்கு முன்னால ரோட்ல ஒரு ரொட்டேட்டை போட்டு அந்த புகையில நம்மால் அப்படி கெத்தா வந்து மன்னிப்பு கேட்டா, இனிமே ஓவர சீனா போடுறா, நாங்க ஜாகிங் போறோம் நாம அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போறாள். பின்னாலே ஓடிட்டு கெஞ்சிட்டு வரேன், நான் பண்ணது தப்பு தான், எனக்கு கல்யாணமான விஷயத்த நான் அவங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லியிருக்கணும், அண்ட் எஸ் மேன் பத்தியும் சொல்லியிருக்கணும், எஸ் மேனால தான் நான் அவனை லவ் பண்ணேன், எஸ் சொன்னேன் அப்படின்றதெல்லாம் இல்ல, சொல்ல போனா அந்த எஸ் மேனால தான் நான் உன்னையே பார்த்தேன், அன்னைக்கு இந்த பிச்சைக்காரனுக்கு லிஃப்ட் கொடுத்தேன், அதனால தான் நான் அந்த பங்க்ல வச்சு பார்த்தேன், அதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த மியூசிக் ஷோக்கு எஸ் சொல்லி தான் வந்தேன், அங்க வச்சு தான் அவனை பார்த்தேன், 2 பேரும் லவ் பண்ணோம். அப்போ வழக்கம் போல எல்லாத்துக்குமே எஸ் தான் சொல்வியான்னு கேட்டா இல்ல, எந்தெந்த விஷயத்துக்கு நோ சொல்லணுமோ நோ சொல்வேன், எந்தெந்த விஷயத்துக்கு எஸ் சொல்லணுமோ இதெல்லாம் மெச்சூரா யோசிச்சு நான் ஒரு முடிவு எடுப்பேன். அந்த செமினார் எல்லாமே உட்டான்ஸ் வேலைன்ட்டு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறான், மன்னிப்பு கேட்கிறான், அவளும் மன்னிச்சு ஒரு வழியா ஏத்துக்கிறா. எப்படியோ ஒரு வழியா அவங்களுடைய பிரச்சனை முடிஞ்சு 2 பேருமே கிஸ் பண்ணி ஒன்று சேர்ந்து போறாங்க. இந்த மாதிரி ஹாப்பி எண்டிங்கோட தான் இந்த படமும் முடிஞ்சு போகுது. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி இந்த படத்தை நீங்க மூவியா உட்காந்து பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியா இருக்கும். டைம் கிடைச்சா வேணா பாருங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டா ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், அதுக்கான லிங்கும் இருக்கு, முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.